தருவது வாழ்க்கை கல்வி, தோல்விகள் தருவது அனுபவ கல்வி, வெற்றிகள் தருவது தன்னம்பிக்கை கல்வி, மூட நம்பிக்கை களைவது பகுத்தறிவு கல்வி, நாம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளமாக மாற்றுவது கல்வி. பாரினில் சிறந்த செல்வம் கல்வி செல்வமே. பல அறிஞர்களை மாமேதைகளை உருவாக்குவது கல்வி. முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. ஆம், பண்டை தமிழகத்தில் பெண் கல்விக்காக கல்வி என்னும் வாழ்ச்சொல்லில் இன்று என் பாரியில் சிறப்பாக என் பள்ளியில் 64வது ஆண்டு விழாவினை மகிழ்வோடு சிறப்பிக்க பாசமாய் வருகை தந்துள்ள யாவரையும் என் ஜெயராணி குழுமம் வாசையுடன் வரவேற்கிறது. என் பள்ளி ஆசிரியர்களின் பெருமையும் பெற்றோர்களின் நல் ஒத்துழைப்பையும் எறும்புகளை போன்று வளம் வரும் என் மாணவ செல்வங்களின் திறமைகளையும் கண்டு மகிழ்ந்திட என் பள்ளியின் 64வது ஆண்டு விழாவிற்கு மீண்டும் ஒரு முறை இன்றமுடன் அனைவரையும் வரவேற்கின்றோம். தடுக்கி விடும் கற்களை துணைப்பள்ளியில் இருந்து எனக்கு மிக்க சிறப்புமிக்க கொண்டான். இக்கல்வியின் 64வது ஆண்டு விழாவை பொறுப்பேற்று என் குழந்தைகளுக்கு மாநிலத்தை மிக சிறப்பாக செய்தேன். உருவாக்கம் ஒரு புத்தகத்தின் தொடக்கம், உருவாக்கம் திருவர வாழ்வின் குறைகள். ஆம், குயவன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல உருவாக்கம் என்பது உன்னதமான பணி. ஆன்மீக பணியில் தனக்கென தனித்தடம் பதித்தவர், திரு அவை சட்டங்களை கற்றறிந்தவர், திருமண சிக்கல்களை தீர்ப்பவர், வித்தகர், விகடகவி, யதார்த்தவாதி, பழகுவதற்கு இனியவர், பண்பாடுகளில் பெரியவர். டாக்டர் அழகு செல்வன் அவர்களை வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அன்பையே சிந்தித்து அன்பையே சுவாசித்து மனிதம் வளர்ப்பதே புனிதம் என்று அன்புசார் பண்புகளை அனைவரிடமும் நாளும் விதைத்து வரும் ஃபாதர் சுரேஷ் இப்பங்கை சார்ந்தவர். இவர் ஆஸ்திரேலியாவில் இறைப்பணி ஆற்றுகிறார். அவரையும் அகமும் முகமும் மலர வருக வருக என வரவேற்கின்றோம். குத்துவிளக்கு ஏற்றுதல். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒளியினை, மகிழ்வின் அடையாளம், ஒற்றுமையின் பிரதிபலிப்பு, நம் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் நம் பள்ளியின் அன்பர் அவர்களையும் வருக வருக என விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அழகின் வெளிப்பாடு, புத்துணர்வின் ஆற்றல், சக்தியின் இருப்பிடம், இறைவனின் கொடை, வெற்றி பாதைக்கான வழிகாட்டி என்றெல்லாம் புரிந்து கொள்கின்றோம். இறையொளி பேராற்றல் இந்த வளாகம் முழுவதும் சூழ்ந்து ஒளி வடிவமாய் நம் அனைவரையும் ஆட்கொள்ளும் வெளிப்பாடே இவ்வொளியேற்றும் நிகழ்வு. ஒளி உண்மையின் உருவமாய் சந்தேகத்திலும் பயத்திலும் வழிநடத்துகிறது. ஒரு ஒற்றை ஒளிக்கற்றை 1000 கனவுகளை ஏற்றுகிறது, நிழல்களை வாய்ப்புகளாக்குகிறது. நம்பிக்கை எப்போதும் நெருக்கத்தில் இருப்பதே இறையருள். இந்த இறை ஒளி கிறிஸ்துவத்தில் கடவுளின் உடனிருப்பு, நம்பிக்கை மற்றும் மீட்பினை உணர்த்துகின்றது. இந்து மதத்தில் தீமையின் மேலும் இருளின் மேலும் கொண்ட வெற்றியை குறிக்கிறது. பௌத்தத்தில் ஞானம், அறிவு, தியானம், நினைவாற்றலை குறிப்பிட்டு அறியாமை மற்றும் அக இருளை அகற்றுவதாக அமைகிறது. இஸ்லாமியத்தில் அல்லாவின் வழிகாட்டுதல் மற்றும் ஞானத்தின் வெளிப்பாட்டை சித்தரிக்கின்றது. இத்தகைய உள்ளார்ந்த உணர்வோடு நம்மிடையே முதன்மை விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் எம் தூய இதய மரியன்னை சபை குழந்தை இயேசு மாநில தலைமை சகோதரி ரெவரண்ட் மதர் சபீன் மேரி அவர்களையும், எம் பள்ளி ஆசிரியை திருமதி ஜெயரோஸ் அவர்களையும், எம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு நடராஜன் அவர்களையும், எம் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவியின் பெற்றோர் திரு செந்தில்குமார் அவர்களையும், எம் அன்பு மாணவி ரக்ஷிதா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அருவி நீரை நதிகள் வரவேற்பது போல், பசுந்தளிரை வசந்தம் வரவேற்பது போல், சிந்தும் மலை துளியை பூமி வரவேற்பது போல், வான்தொடும் இதயம் கொண்ட செல்வி ஐஸ்வர்யா MBA MSW நமது சிறப்பு பேச்சாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம்.
அன்பே நீ வா. உயிரே வா, அருளே வா, அன்பே வா, ஒளியே உயிரே அருளே அன்பே நீ வா, ஒளியே வா. அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண்முன்னே நான் காண்கிறேன். பணமொன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும். அவலங்கள் இரவு போல அல்லாமலும் பகலிரவாக காட்சி தரும் அழகிய பொழுதே இந்த மாலை பொழுது.